இன்னைக்கு உங்க ராசிக்கு உண்டான விருட்சங்கள் என்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். ஏன் இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த காலத்திலேயே விருட்ச சாஸ்திரம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சித்தர் பெருமக்கள் குடுத்துட்டு போயிருக்காங்க. எதுக்காக அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஜாதகத்துல இருக்கக்கூடிய நிறைய தோஷங்களை நீக்கிறதுக்கு இந்த விருட்ச சாஸ்திரங்கள் மூலமா அவங்க பலன் கண்டு அதை மக்களுக்கும் தெரியப்படுத்தியும் வச்சிருக்காங்க. அந்த அடிப்படையில உங்க ராசிக்கு உண்டான ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் உண்டான விருட்சங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி நம்ம லைஃப்ல யூஸ் பண்ணா நம்ம ஜாதகத்துல இருக்கக்கூடிய தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். மேஷ ராசியில இருக்கக்கூடிய 3 நட்சத்திரங்களோட விருட்சங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ராசியில பாத்தீங்கன்னா அஸ்வினி, பரணி, கார்த்திகை இந்த 3 நட்சத்திரங்கள் வருது. இப்போ இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு எட்டி மரம் அப்படின்னு சொல்லக்கூடிய விருட்சம் தான். அடுத்து பரணி நட்சத்திரத்துக்கு நெல்லி மரம், கிருத்திகை நட்சத்திரத்துக்கு அத்தி மரம். இந்த 3 மரங்களும் தான் நீங்க உங்க வாழ்நாள்ல அடிக்கடி பயன்படுத்த வேண்டிய மரங்கள், உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய மரங்கள் அப்படின்னே சொல்லலாம். இந்த விருட்சத்தை நாங்க எப்படிலாங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா, உங்களால என் டே டு டே லைஃப்ல அதை கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரியான விஷயங்களை நீங்க என்னென்ன உங்க கிரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்க பண்ணலாம். ஃபர்ஸ்ட் விஷயமா இந்த விருட்சங்களை எப்படி ப்ராப்பரா யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மரக்கன்றுகளை வாங்கி நல்ல ஒரு தரமானதா வாங்கிட்டு நீங்க அது உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க ஏதாவது ஒரு கோயில்ல கொடுத்து, அந்த கோயில் நந்தவனத்துல அவங்க பெர்மிஷனோட கேட்டுட்டு நீங்க அந்த இடத்துல வச்சு வளர்த்துட்டு வரலாம். அதாவது அங்க பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு, மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நீங்க ஏதாவது பே பண்ணிட்டு அதை பார்த்துக்கிட்டு அதை வளர்த்துட்டு வர சொல்லலாம். இந்த மாதிரி செய்யறது அந்த விருட்சம் வளர வளர உங்களோட தோஷங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறையிறத நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. கோயில் நந்தவனங்கள்ல வளர்க்குறது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் திங்கா சொல்லப்படுது. அடுத்து அந்த இடத்துல முடியல, அங்கெல்லாம் அலோவ் பண்ணல அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா, ஏதாவது ஒரு பொது வெளியில நீங்க பார்க்லயே ஆகட்டும், இல்ல உங்க வீட்டுல முடிஞ்சது அப்படின்னா உங்க வீட்டுல தோட்டம் இருந்தாலும் அந்த மாதிரி இடங்கள்ல நீங்க வச்சு வளர்த்துட்டு வரலாம். இது ப்ராப்பரா நீங்க இதை செய்யணும் அப்படிங்கறதா இம்பார்ட்டன்டே தவிர, கோயில்ல தான் அப்படி செய்யணும் அப்படிங்கிறதுனால அது முடியல அப்படிங்கிறதுக்காக நீங்க விட்டுட தேவையில்லை. ஏதாவது ஒரு வகையில இந்த விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அடுத்து இந்த மாதிரி மரங்கள் நாங்க கோயில்லையும் செய்ய முடியல, வீட்லயும் இடம் இல்லை, எங்களால அந்த மாதிரி செய்ய முடியாது அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, ஏதாவது ஒரு ஃபார்ம்ல அந்த அந்த மரத்தோட எனர்ஜியை நீங்க கனெக்ட் பண்ணிக்கணும். அதோட பிக்சர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க உங்க ஆஃபீஸ் டேபிள்ல வைக்கிறதாகட்டும், இல்ல ஃபோன் வால்பேப்பர்ல யூஸ் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல கூட நீங்க அது கூட கனெக்ட் ஆகிக்க முடியும். ஓவராலா அடிக்கடி நீங்க அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும், அது கூட கனெக்ட் ஆகிருக்கணும் அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட்டு. ஸோ இந்த 3 நட்சத்திரக்காரர்கள், இந்த மேஷ ராசியை சேர்ந்தவங்க இந்த மரங்களை நீங்க வச்சு வளர்த்துட்டு வர்றதன் மூலமாகவும், இந்த படங்களை அடிக்கடி பார்த்துட்டு வர்றது, இல்ல அது அது சார்ந்த பொம்மைகள் மாதிரியான ஸ்டாச்சு மாதிரியான விஷயங்களை நீங்க ஏதோ ஒரு ஃபார்ம்ல நீங்க அதை யூஸ் பண்ணிட்டு வர வர உங்களுக்கே தெரியாம நிறைய விஷயங்கள், நெகட்டிவ் திங்ஸ் எல்லாம் உங்க விட்டு நீங்க நவரத பார்க்க ஆரம்பிப்பீங்க. நிறைய அதிர்ஷ்டங்கள், வெற்றிகள் இதெல்லாம் உங்களுக்கு ஃபாலோ ஆகிட்டே இருக்கும். ரிஷப ராசிக்கு உண்டான விருட்சங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ரிஷப ராசியில ரோகிணி நட்சத்திரமும் மிருகசீரிஷ நட்சத்திரம், அதுக்கான விருட்சங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ரோகிணி நட்சத்திரத்துக்கு நாவல் மரம், இந்த மரம் உங்களுக்கான அதிர்ஷ்ட மரம் அப்படின்னு சொல்லி நீங்க புரிஞ்சுக்கலாம். அடுத்து மிருகசீரிஷத்துக்கு கருங்காலி மரம். இந்த மரங்களை நீங்க நான் முதல் சொன்ன மாதிரி கோயில்ல வச்சு வழிபட்டு வர்றதாகட்டும், வளர்த்து வர்றது, இந்த மாதிரி விஷயங்களும் அதிக பயனளிக்கும். அதே மாதிரி இப்ப கருங்காலியில பாத்தீங்கன்னா நிறைய பிரேஸ்லெட் மாதிரி நீங்க வேர் பண்ணிக்கிற மாதிரி மாலைகள் மாதிரி எல்லாம் கூட கிடைக்குது இல்லையா? அந்த மாதிரி விஷயங்களை நீங்க டெய்லி நீங்க யூஸ் பண்ணிட்டு வர வர உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த நட்சத்திரத்தோட எனர்ஜி மட்டும்தான் உங்களுக்கான முழுமையான எனர்ஜி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த நட்சத்திர விருட்சங்களை யூஸ் பண்றதுக்கு உண்டான பயன்பாடுகள் அப்படிங்கிறதும் இம்பார்ட்டன்ஸும் உங்களுக்கு தெரிய வந்துடும். மிதுன ராசியை சேர்ந்தவங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட விருட்சம் என்னென்னு பார்க்கலாமா? இந்த மிதுன ராசியில மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரங்கள் இன்க்ளூட் ஆகுது. இந்த திருவாதிரைக்கு பாத்தீங்கன்னா கருங்காலி மாதிரியே செங்கருங்காலி மரம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கும். இந்த மரம் தான், செங்கருங்காலி மரம் தான் இந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்கு உண்டான அதிர்ஷ்ட விருட்சம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அடுத்து புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு மூங்கில் மரம், இந்த மரம் தான் இவங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட விருட்சம்.
இப்போ நீங்க இந்த மரங்களை வந்து நீங்க கோயில்ல வச்சு வளர்க்கறதுனாலும் ஓகே தான். அடுத்தது வந்து இப்ப மூங்கில் மரம் அப்படின்னு சொல்லிட்டதுனால நிறைய சின்ன வீட்டுல வைக்கக்கூடிய அளவுக்கு பேம்பூ எல்லாம் கிடைக்குது இல்லையா? அந்த மாதிரி நீங்க வீட்லயும் வச்சுட்டு வரலாம். இல்ல அதுக்குண்டான பிக்சர்ஸ் யூஸ் பண்ணது இந்த மாதிரி விஷயங்களும் நீங்க செஞ்சுட்டு வர வர உங்களுக்கு உங்க லைஃப்ல இருக்கக்கூடிய தடைகள் அதெல்லாம் நீங்கி நிறைய காரிய சித்திகள், வெற்றிகள் அதெல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். கடக ராசிக்கு உண்டான அதிர்ஷ்ட விருட்சங்கள் என்னென்னு பார்க்கலாமா? இந்த ராசியில புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த நட்சத்திரங்கள் வருது. இந்த பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு வந்து அரச மரம் தான் அதிர்ஷ்ட விருட்சமா சொல்லப்பட்டிருக்குது. அதே மாதிரி அடுத்த நட்சத்திரம் வந்து ஆயில்யம் நட்சத்திரத்துக்கு வந்து புன்னை மரம் அப்படின்ற விருட்சம் தான் அதிர்ஷ்ட விருட்சமா சொல்லப்பட்டிருக்குது. இந்த அரச மர இலை அப்படிங்கிறதோ இல்ல இந்த அரச மரம் அப்படிங்கிறதோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியா வந்து நீங்க கிடைச்சிரும், அவைலபிளாவும் இருக்கும் சாப்ளிங்ஸ் எல்லாம். அதே மாதிரி அதை கோயில்ல வச்சு வழிபடுறதும் வந்து வளர்த்துட்டு வர்றது அப்படிங்கிறதுமே வந்து ரொம்ப அதை நிறைய பேர் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க நிறைய கோயில்ல. அந்த மாதிரி நீங்க கேட்டு பார்த்துட்டு பண்ணலாம். இல்ல ஒரு அரச இலை எப்பயுமே வந்து உங்க பர்ஸ்ல, உங்க ஹேண்ட்பேக்ல வச்சுட்டு இருக்குது, உங்க பாக்கெட்ல வச்சுட்டு இருக்குது, இந்த மாதிரி எந்த ஒரு விதத்திலயாவது அந்த பவரை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை நீங்க செஞ்சுட்டு வாங்க. புன்னை மரமும் உங்களால் அதை செய்ய முடியல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஏதாவது வீட்டில் வச்சுட்டு வளர்த்துட்டு வரதோ இல்லை அதோட பிக்சர்ஸை டெய்லி பார்க்குறதோ, எந்த ஒரு விஷயம் நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இல்லை டெய்லி மார்னிங்கில் வந்து நீங்கள் கண் விழிச்சோன்னே நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது வந்து உங்களோட அதிர்ஷ்ட விருட்சமாக நீங்கள் பார்த்துக்கிறீங்க அப்படின்னா அந்த நாளே வந்து உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டங்களை, வெற்றிகளை தரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி அதிர்ஷ்ட விஷயங்களை நீங்கள் பயன்படுத்திட்டு வர வர உங்களோட எஃபர்ட்டை தாண்டியும் நீங்கள் நிறைய விஷயங்களை ஜெயிச்சுட்டு வரதை நீங்கள் பார்க்க முடியும். சிம்ம ராசியை சேர்ந்தவங்களுக்கு என்னென்ன மாதிரியான அதிர்ஷ்ட விருட்சங்களை பயன்படுத்தலாம்னு பார்க்கலாம். இந்த சிம்ம ராசியில பார்த்தீங்கன்னா மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரங்கள் வருது. இந்த மக நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு வந்து ஆலமரம் தான் அவங்களோட அதிர்ஷ்ட விருட்சமா சொல்லப்பட்டிருக்குது. பூரம் நட்சத்திரக்காரங்கள் வந்து பலா மரத்தை வந்து அவங்களோட அதிர்ஷ்ட விருட்சமா பயன்படுத்திக்கலாம். அடுத்தது வந்து உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து அலரி மரம் அப்படின்ற மரம் தான் அவங்களோட அதிர்ஷ்ட விருட்சமா சொல்லப்பட்டிருக்குது. இந்த மரங்களை வந்து நீங்க இந்த விருட்சங்களை நீங்க எந்த விதத்துலயாவது உங்க டே டு டே லைஃப்ல நீங்க யூஸ் பண்ணிட்டே வாங்க. இந்த மாதிரி செய்ய செய்ய உங்களுக்கு உங்க ஜாதகத்துல என்னென்ன தோஷங்கள், தடைகள் இருந்தாலும் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நிவர்த்தி ஆகிறத பார்க்க முடியும். நீங்க தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு நிலைக்கும் நீங்க போக ஆரம்பிப்பீங்க. ஸோ இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க. கன்னி ராசிக்காரர்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட விருட்சங்கள் என்னென்னு பார்க்கலாம். இந்த ராசியில வந்து உத்திரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரங்கள் இன்க்ளூட் ஆகுது. இப்போ ஹஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து அத்தி மரம் அப்படிங்கிறது தான் அதிர்ஷ்ட விருட்சமா சொல்லப்பட்டிருக்குது. உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து வில்வ மரம் அதிர்ஷ்ட மரமா சொல்லப்பட்டிருக்குது. இந்த அத்தி மரம் நீங்க இந்த மாதிரி கோயில்ல வச்சு நீங்க பண்ணிட்டு வர முடியல அப்படின்னாலும் அந்த அத்தி மர கட்டையாவது கிடைச்சதுன்னா நீங்க வந்து உங்க வீட்டுல ஜஸ்ட் ஒரு பூஜை அறையில வச்சிருக்கிறது அப்படிங்கிறதே வந்து உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி வில்வ மரம் அப்படின்னு சொல்லிட்டனால இதை நிறைய கோயில்ல நீ கொடுத்தீங்கன்னா வச்சு வளர்த்துட்டு வர்றதுக்கு அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அப்படியும் முடியாத பட்சத்தில் நீங்கள் வந்து வில்வ குடுவைகள் மாதிரி இந்த திருநீர் போட்டு வைக்கிறதுக்கு மாதிரியான குடுவைகள் மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போ கடையில் அவைலபிளாக இருக்குது. அந்த மாதிரி வில்வ குடுவைகள் வாங்கி அதில் நீங்கள் விபூதி வச்சுட்டு நீங்கள் எடுத்து அதை டெய்லி நீங்கள் வச்சுட்டு வர்றதன் மூலமாகவும் இந்த நட்சத்திரத்தோட பவரை வந்து நீங்கள் ஜாஸ்தி பண்ணிக்க முடியும். துலாம் ராசியை சேர்ந்தவங்களுக்கு என்னென்ன அதிர்ஷ்ட விருட்சங்கள் அப்படிங்கிறத பார்க்கலாமா? இந்த துலாம் ராசியில சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த நட்சத்திரங்கள் இன்க்ளூட் ஆகுது. இந்த விசாக நட்சத்திரத்துக்கு வந்து விலா மரம் அப்படிங்கிறது தான் அதிர்ஷ்ட விருட்சமா சொல்லப்பட்டிருக்குது. சுவாதிக்கு வந்து மருத மரம் அப்படிங்கிறது தான் அதிர்ஷ்ட விருட்சமா குறிப்பிடப்பட்டிருக்குது. இந்த மரங்களை வந்து நீங்க எந்தெந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு தோணுதோ அந்த வகையில நீங்க டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணிட்டு வாங்க. மருதம் பட்டை உங்க கூட வச்சுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட நீங்க செய்ய ஆரம்பிக்கலாம். இல்லை ஏதாவது கீ செயின்ல வந்து இந்த மரத்தோட பிக்சர் இருக்கிற மாதிரி ஃபோட்டோ இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்து அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அதெல்லாம் நீங்கள் எப்பயுமே ஹேண்டியாக வச்சுட்டு இருப்பீங்க இல்லையா, அது கூட கனெக்டடாக இருப்பீங்க. அதுக்காக இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்காக இந்த மாதிரி உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்காக நீங்கள் ஒரு மரக்கன்றுகள் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ற மரங்களை வந்து நீங்கள் அதிர்ஷ்ட மரங்களை வந்து நீங்கள் ஃப்ரீயாக கிஃப்டாக கொடுத்துட்டு வர்றது அதுவுமே வந்து உங்களுக்கு நிறைய பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா அவங்க வந்து அந்த மரத்தை வச்சு வளர்த்துட்டு வர வர உங்களுக்கு அதுக்கான அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிறதுலாம் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும்.
விருச்சிக ராசியை சேர்ந்தவங்களுக்கு என்னென்ன அதிர்ஷ்டம் தரக்கூடிய மரங்கள் விருட்சங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா. இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் விஷாகம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரங்கள் இதுல இன்க்ளூட் ஆகுது. இந்த அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கு மகிழ மரம் அப்படின்னு சொல்லக்கூடிய மரம் தான் இவங்களோட அதிர்ஷ்ட விருட்சமா சொல்லப்பட்டிருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பிராயன் மரம் அப்படின்னு ஒன்று கிடைக்கும். இந்த மரமும் நீங்கள் இதோட சாப்ளிங்ஸும் கூட நீங்கள் நர்சரியிலே கேட்டு வாங்கிக்கலாம். இந்த மரக்கன்றுகளை நீங்கள் நட்டு வச்சு வளர்த்துட்டு வர்றதன் மூலமாகவும் இல்லை இந்த உங்கள் வீட்லேயோ கோயிலையோ செஞ்சுட்டு வர்றது மூலமாகவும் இல்லை இந்த படங்களை நீங்கள் பார்த்துட்டு வர்றதன் மூலமாகவும் உங்களோட அதிர்ஷ்டங்களை அதிகப்படுத்திக்க முடியும். நிறைய கர்மவினை சார்ந்த தோஷங்களை நீங்கள் இதன் மூலமாகவே ரொம்ப எளிமையாக நிவர்த்தி பண்ணிக்கவும் முடியும். தனுசு ராசியை சேர்ந்தவங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட விருட்சங்களை பார்க்கலாமா. இந்த ராசியில பார்த்தீங்கன்னா மூலம், பூராடம், உத்ராடம் இந்த நட்சத்திரங்கள்லாம் இன்க்ளூட் ஆகுது. இந்த மூல நட்சத்திரக்காரங்களுக்கு மாமரம் தான் அதிர்ஷ்ட விருட்சமா சொல்லப்பட்டிருக்குது. பூராட நட்சத்திரத்துக்கு வஞ்சி மரம் அப்படின்னு சொல்லக்கூடிய மரம் தான் அதிர்ஷ்ட விருட்சமா சொல்லப்பட்டிருக்குது. அடுத்து உத்ராட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பலாமரம். இந்த விருட்சம் தான் நீங்கள் அடிக்கடி நீங்கள் யூஸ் பண்ணிக்க வேண்டிய விருட்சம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இந்த விருட்சங்கள்லாம் நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த மரங்கள் எந்தெந்த கோயிலில் தலை விருட்சமாக இருக்கோ, ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகிறீங்க அந்த இடத்துல உங்களோட மரம் அதிர்ஷ்ட விருட்சம் தலை விருட்சமாக இருக்குது அப்படின்னா அதையுமே ரொம்ப சிறப்பு வாய்ந்தது சொல்லப்படுது. நீங்கள் அந்த இடத்துல போயிட்டு ஒரு தியானம், மெடிடேஷன் அந்த மாதிரி அந்த மரத்துக்கு கீழே பண்ணுறதன் மூலமாகவும் உங்களோட வேண்டுதல்கள் வைக்கிறது மூலமாகவும் நீங்கள் கேட்டுட்டு இருக்க அந்த விஷயங்கள் ரொம்ப விரைவிலேயே நடக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி சில மரங்கள் நிறைய கோயிலில் நீங்கள் தலைவிருட்சமாக பார்க்க முடியும். சென்னையில் இருக்கக்கூடிய ஏகாம்பரேஸ்வரர் கோயில் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா மாமரம் தான் அந்த கோயிலோட தலைவிருட்சமாக இருக்குது. ஸோ இந்த மூல நட்சத்திரக்காரங்க அந்த கோயிலுக்கு போகிறப்ப உங்களோட கோரிக்கைகளை நீங்கள் அந்த மரத்தடி கீழே நீங்கள் சொல்லிட்டு வர்றதன் மூலமும் அங்கே தியானம் பண்ணுறதன் மூலமாகவே உங்களோட விருப்பங்களை நீங்கள் ரொம்ப எளிமையாக நிறைவேற்றிக்க முடியும். மகர ராசிக்காரர்கள் என்னென்ன மாதிரியான அதிர்ஷ்ட விருட்சங்களை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ராசியில பார்த்தீங்கன்னா உத்ராடம், திருவோணம், அவிட்டம் இந்த நட்சத்திரங்கள் 3மே இன்க்ளூட் ஆகுது. திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு அவங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட மரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எருக்கு மரம். அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு வன்னி மரம் அப்படின்னு சொல்லக்கூடிய மரம் தான் அதிர்ஷ்ட விருட்சமா சொல்லப்பட்டிருக்குது. இந்த வன்னி மரமே நிறைய கோயில்களில் பார்த்தீங்கன்னா தலவிருட்சமா இருக்கிறத நீங்க பார்த்திருக்க முடியும். இது அதிகப்படியான கோயில்களில் இந்த வன்னி மரம் தலவிருட்சமா இருக்கும். அந்த மாதிரி இடங்களுக்கு போறப்பையும் நீங்க சில வழிபாடுகள் செய்யறது மூலமும் மெடிடேஷன் பண்றது மூலமும் உங்களோட கோரிக்கைகள் வைக்கிறது மூலமும் நிறைய நல்ல விஷயங்களை நீங்க நிறைவேற்றிக்க முடியும். கும்பராசி நேயர்கள் என்னென்ன மாதிரியான அதிர்ஷ்ட விருட்சங்களை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கும்பராசியில பார்த்தீங்கன்னா அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரங்கள் இன்க்ளூட் ஆகுது. இந்த அவிட்ட நட்சத்திரத்துக்கு மரம் ஆல்ரெடி பார்த்தாச்சு. இந்த பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு தேமா மரம் அப்படின்ற மரம் தான் இவங்களோட அதிர்ஷ்ட விருட்சமா சொல்லப்பட்டிருக்குது. சதய நட்சத்திரக்காரர்களுக்கு கடம்பு மரம் அப்படிங்கிற மரம் தான் அதிர்ஷ்ட விருட்சமா சொல்லப்பட்டிருக்குது. இந்த மரங்களை நீங்க அடிக்கடி பயன்படுத்திக்கிறது மூலம் இதோட பிக்சர்ஸ் ஏதாவது ஒரு ஃபோன் வால்பேப்பர்ஸ் இந்த மாதிரி எந்த விதத்துலையாவது நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணிட்டு வர வர உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். மீன ராசிக்கு உண்டான அதிர்ஷ்டம் தரக்கூடிய விருட்சங்கள் என்னென்னு பார்க்கலாம். இவங்க இந்த விருட்சங்களை பயன்படுத்தும் மூலமா அவங்க வாழ்க்கையில ரொம்ப விரைவிலே வெற்றிகள், அதிர்ஷ்டங்கள், செல்வ வளங்கள் இதெல்லாம் இவங்க அதிகப்படுத்திக்க முடியும். இந்த மீன ராசியில பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த நட்சத்திரங்கள்லாம் இன்க்ளூட் ஆகுது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வேப்ப மரம் தான் அதிர்ஷ்ட விருட்சமா சொல்லப்பட்டிருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இலுப்பை மரம் சொல்லக்கூடிய மரம் தான் அதிர்ஷ்ட விருட்சமா சொல்லப்பட்டிருக்குது. இந்த மரங்களை நீங்க மரக்கன்றுகளாக வாங்கி உங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்துல இருக்க கோயிலில் கொடுத்து நீங்க வளர்த்துட்டு வந்தாலும் சரி, மரம் வளர வளரவே உங்களோட அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிறதும் சேர்ந்து வளர ஆரம்பிக்கும். நிறைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய தோஷங்கள், தடைகள் இது எல்லாமே உங்களுக்கு நிவர்த்தியாக ஆரம்பிக்கும். நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்லையுமே உடனடியா வெற்றி அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும். பல தடவை முயற்சி பண்ணி தான் அந்த வெற்றி கிடைக்கும் அப்படின்ற நிலைமையில இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்மளுக்கு ஜாதகத்துக்கு ஏற்ற விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வர வர நிறைய அதிர்ஷ்டங்கள் நம்ம கிட்ட நம்மளை நோக்கி வர ஆரம்பிக்கும். செல்வ நிலை அப்படிங்கிறது ரொம்ப விரைவிலே அதிக அளவுக்கு உங்களை நோக்கி வர ஆரம்பிச்சிடும். நீங்களும் இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.